மாதத்திற்கு என்று சொல்லி பிரத்யட்சமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் அவர்களுக்கு இறங்கினேன். சகரியா 10:6 சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அவர் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவாராம், யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து கொள்ளுவார், மீண்டும் அவர்களை நிலைக்க பண்ணுவார். அவர்களுக்காக அவர் இரக்கம் செய்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் இறங்கி இருக்கிறார். அதாவது இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக அவர் செயல்படுவார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பிக்கை நிறைந்ததான வார்த்தை. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் 9, 10 தொடர்ந்து இப்படியே வாசிச்சே வந்தீங்கன்னா இந்த எதிர்கால நம்பிக்கையை குறித்து பேசப்படுகிறதான வார்த்தைகள். எதிர்கால நம்பிக்கையில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து வருவதனால் உண்டாகிறதான அந்த மகா பெரிய நம்பிக்கையை வெளிப்பாடாக தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ அதில் ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்ததான இந்த வார்த்தை. யூதாவின் வீட்டாரை அவர் பலப்படுத்துவார், யோசேப்பின் வீட்டாரை ரட்சிப்பார், அவர்களுடைய தாய் நாட்டிற்கு திரும்ப அவர்களை வரப்பண்ணுவார், அதாவது திரும்ப நிலைக்க பண்ணுவேன், அடுத்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் நமக்கு இந்த மாதம் செய்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களில் 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. அது 4 குறிப்புகளாகவே இருக்கு. 1, பலப்படுத்துவேன், 2, ரட்சிப்பேன், 3, நிலைக்க பண்ணுவேன், 4வது இரக்கம் கொண்டிருப்பேன். அல்லேலூயா. 4ஐயும் தேவன் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதம் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். என் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பலப்படுத்துவார், ரட்சிப்பார், நிலைக்க பண்ணுவார், இரக்கம் கொண்டிருப்பார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி இந்த மாதம் செயல்படணும்னு விரும்புகிறவங்க கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சார், ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் மிக வேகமாய் காண்பித்து கொடுத்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். 1, பலப்படுத்துகிறவர். யாருக்கு பலம் தேவை? யாருக்கு பலம் தேவை? தேவைப்படும். யாருக்கு பலம் தேவைப்படும்? பலவீனர்களுக்கு, பலவீனமானவர்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, யூதாவின் வீட்டாரை அவர் என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன்னு சொல்றார். நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். இந்த யூதா வம்சத்தார் யாரு? இந்த யூதா கோத்திரத்தை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த யூதா கோத்திரத்தாருடைய பிரதானமான வேலை என்ன? தெரிந்தவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். துதிப்பது. யூதா வம்சத்தார்னாலே துதிப்பவர்கள், யூதானாலே துதிப்பவன் அர்த்தம். அப்போ இந்த யூதா வம்சத்தாருக்கு தேவன் அப்படி ஒரு பொறுப்பு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரங்களில் யூதா வம்சத்தார் இந்த கோத்திரம் துதிக்கிறவர்களாகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இப்போ வசனம் சொல்லுது, யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். அப்படின்னா யூதா வம்சத்தார் இப்போ எப்படி இருக்கிறாங்க? பலவீனராய் இருக்கிறாங்க. இப்போ யூதா வம்சத்தார் பலவீனமாக இருக்கிற அந்த வம்சத்தாரை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்கிறோம், துதிக்கிறவர்களுக்கு கூட மனசோர்வு வரும் போல தான் தெரியுது. துதிக்கிறவர்களுக்கு கூட பலவீனம் வரத்தான் செய்கிறது. துதிக்கிறவர்களுக்கு கூட பலனற்று போகிற சூழல் உண்டாகிறது. காரணம், வசனம் அப்படித்தான் சொல்லுது. யூதா வம்சத்தாருக்கு அப்படி ஒரு சூழல் என்ன செய்தது? இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, நாம் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன்.
I will strengthen them. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்றாரு. என்னது? ஸ்ட்ரென்த்தை வாக்கு பண்றாரு. எத்தனை பேர் அது எனக்கு வேணும்னு சொல்றீங்க? நமக்கு நிறைய மனசோர்வு இருக்குங்க, நிறைய பலவீனம் இருக்குங்க, நிறைய காரியத்தில் சோர்ந்து போய் இருக்கிறோம். ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் நல்லா தான் துதிக்கிறோம், நல்லா தான் பாடுறோம், நல்லா தான் ஜெபிக்கிறோம். சில சமயங்களில் எதுவுமே இல்லாதது மாதிரியெல்லாம் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் உள்ளான மனசில் ஒரு சோர்வு, ஒரு அழுத்தம் நமக்கு என்ன செய்யுது? இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நமக்கு ஒரு 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 பலன் தேவைப்படுது. இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற யூதா வம்சத்தாராகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவாராம். அல்லேலூயா. அப்போ பலவீனத்தை நீக்குவார். நம்ம உடல், நம்முடைய ஆவி, நம்முடைய மனதை கர்த்தர் புதிதாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் புதுப்பிக்கப்படும். நம்முடைய உடல், ஆவி, மனது அது புதுப்பிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு புதிய பலத்தினால இந்த மாதம் கர்த்தர் நம்மளை நிறைத்து, நம்மளை பலப்படுத்தி, ஆசீர்வதித்து நடத்துவார். அப்போ நமக்குரிய சோர்வு நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், மனதில் இருக்கிற கவலைகள் நீங்கும், பாரங்கள் நீங்கும். ஏன்னா பலப்படுத்துகிற கர்த்தர் பலப்படுத்துவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவாராம். இரண்டாவது பாருங்க, ரெண்டாவதா சொல்றாரு, ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. முதல்ல பலப்படுத்துவார், ரெண்டாவது ரட்சிப்பு. யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து. யோசேப்பினுடைய வம்சம் அது யாருன்னா எப்ராயிம். எப்ராயினுடைய வம்சம். இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க அப்படின்னா, இவர்கள் தூரத்தில் உள்ளவர்கள், தூர தேசத்தில் இருந்தவர்கள், இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மறக்கப்பட்டவர்கள். இவர்கள் யாரு? சிதறடிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், தூர தேசத்தில் இருந்தவர்கள். ஆமாம், ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. சிறையிருப்பில் வெகு தூரம் இழுத்து செல்லப்பட்ட ஆட்கள், சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டவர்கள். அந்த யோசேப்பு வம்சத்தாரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை நான் மீண்டும் ரட்சித்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? மன்னிப்புனால உண்டாகும். இந்த ரட்சிப்பு தேவனுடைய கரத்தினால உண்டாகும். அல்லேலூயா. ரொம்ப சிறையிருப்பில் மாட்டி தவித்து கொண்டிருந்ததான மக்களுக்கு இந்த வார்த்தை போய் சேர்ந்த உடனே அவங்களுக்குள்ள எவ்வளோ மகிழ்ச்சி வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. யாருடா நம்மளை காப்பாற்றுவார்னு சிறையிருப்பில் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு மீண்டும் ஒரு ரட்சிப்பு உண்டாகி விடாதா அப்படின்னு துடித்தலோடு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த வம்சத்தாரை ரட்சித்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளையும் ரட்சித்து கொள்வார். நம்ம ஒருவேளை சிதறடிக்கப்பட்ட நிலைமையில், சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில், நம்ம ஒருவேளை மறக்கப்பட்ட நிலைமையில் இருப்போமானால், சிறையிருப்பில் இருக்கிற நம்மை மீண்டும் கர்த்தருடைய கரம் ரட்சித்து கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனையும் தேவனின் கரம் ரட்சிப்பதற்கு தூரமாகவே இல்லை. ஆமென். ஆமாம், வசனம் அப்படி தானே சொல்லுது. ரட்சிப்பதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகலை. அப்போ எந்த மனுஷனையும் ரட்சிக்க அவரால் முடியும். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நம்மளை ரட்சிப்பதற்கு அவரால் முடியும். நமக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை உண்டாக்க முடியும். மீண்டும் நமக்கு ஒரு 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 செழிப்பான காரியத்தை ஏற்படுத்த தேவனால கூடும். நம்முடைய சிறையிருப்பில் இருந்து நம்மளை மாற்ற தேவனால கூடும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்பிக்கையற்று ஒருவேளை அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலையில்
மறக்கப்பட்டுட்டோம், சிதறடிக்கப்பட்டுட்டோம், சிறுமைப்பட்டுட்டோம், இனி என்ன பண்ணுறது அவ்வளவுதான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருது, அவர் மீண்டும் நம்மளை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. மீண்டும் நம்மை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது, ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும் மீண்டும் அவர் என்ன செய்வார்? நிலைக்க பண்ணுவார். இந்த மீண்டும் நிலைக்க பண்ணுவார் என்பது ஒரு மீட்பின் செய்தியாக சொல்லப்படுது. A message of redemption. அது ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, மீண்டும் அவர்களை நான் நிலைக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆங்கிலத்தில் ஐ வில் பிரிங் தெம் பேக் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ வில் பிரிங் தெம் பேக். இது வந்து ஒரு மீட்பின் வார்த்தை. ஆண்டவர் நம்மளை அப்படி மீட்டெடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன மீட்புங்கிறது யாருக்கு தேவை? மீட்டெடுப்பதுங்கிறது யாருக்கு தேவை? ஒரு காலத்தில் இருந்த அநேகம் இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதையெல்லாம் திரும்ப மீட்டெடுத்து நிலைக்க பண்ணுகிற கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னும் புரிகிறபடி சொல்லணும்னா, இழந்து போன எல்லா நன்மைகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆத்துமாக்களை இழந்தோமா, மீண்டும் அவர்களை பெற்றுக்கொள்ள மீட்டெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சபையில் எத்தனை ஆத்துமாவை இழந்தோமோ அவங்க ஒருத்தரையும் விட போகிறதில்ல, எல்லாரையும் திரும்ப கர்த்தர் மீட்டெடுக்க உதவி செய்வார். அவர்களை கொண்டு வந்து நிலைக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நன்மையை இழந்திருந்தீங்கன்னா மீண்டும் திரும்பவும் நிலைக்க பண்ணுகிற கர்த்தர் மீட்டெடுக்க உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது கடைசியாக பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு. நான் அவர்களுக்கு இறங்கினேன். கடைசி ஆண்டவர் இரக்கத்தை சொல்றார். நம்முடைய தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, இரக்கம் காட்டுகிறவர். அல்லேலூயா. அவரு நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சார்னா அந்த தண்டனைக்கு முன்பதாக நம்மளால நிற்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால தான் நம்ம பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தண்டிக்கிறவராக அவர் வெளிப்பட்டிருந்தா என்னைக்கோ என்ன செஞ்சுருக்கோம்? முடிஞ்சிருக்கோம். ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர். பாருங்க, வசனம் சொல்லுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ரொம்ப ரிச் அந்த மர்சி, இரக்கத்தில். அப்படிப்பட்ட இரக்கத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாராம். இறங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேலே இரக்கம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரக்கம் தண்டனையவும் தாண்டி மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு யாக்கோபுல 2:13 வசனம் சொல்லுது. ஆமாம், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நியாய தீர்ப்பை மேற்கொள்றது, அதை வெல்லக்கூடியதே தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை நம்ம மேலே காட்டி நம்மளை அவர் இந்த மாதத்தில் நம்மளை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்ம தகுதி இல்லாதவர்கள் தான். இங்கே யூதா வம்சத்தாரும் இஸ்ரவேல் வம்சத்தாரும் தகுதி இல்லாத ஆட்களாக தான் இருந்தாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை இரக்கத்தினால் மீட்டு கொண்டார். நம்ம தகுதி இல்லாத ஆட்கள் தான், ஆனாலும் இரக்கம் உண்டு, இரக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் என் மேலே இரக்கமாக இருப்பார்? அல்லேலூயா. நம்ம தகுதி இல்லாத ஆட்களாக இருந்தபோது நமக்காக சிலுவையின் மூலம் அவர் இரக்கத்தை காண்பித்து நம்மளை மீட்டெடுத்தார்ல. அப்போ இரக்கமுள்ள தேவன் இன்னுமாய் நம்மளுக்கு இரக்கம் காண்பித்து நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, அதனால நீங்க எனக்கு இப்படித்தான் செய்யணும், அப்படி இல்லை. நம்ம தகுதியற்றவர்கள், ஆனாலும் இரக்கம் காண்பிக்கிறார். ஆமென்.
ஆமாம், என்னிடத்தில் நீதி இருக்கு, நியாயம் இருக்குன்னு சொல்லுவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் நல்லா இருப்பேன். காரணம், என் மேலே இரக்கமாக இருக்கிற தேவன் உண்டு. அவர் என் மேலே இரக்கமாக இருக்கிறபடினால என்னை அவர் இறங்கி ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. 4 காரியங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 1, பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். 2, ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். 3, நிலைக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். 4, இரக்கம் கொண்டு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் இந்த 4 காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிற விதமாகவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நன்மைகளை அனுபவிக்க நமக்கு உதவி செய்வார்.